ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய பெரிய பையன் பிறந்த நாள், அதனால் வீட்டில் வந்து பிரியாணி கேக்கெலாம் பண்ணுறோம். வாங்க நாங்கள் பிரியாணி எப்படி செய்யணும் பார்க்கலாம். முதல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பாஸ்மதி அரிசி வந்து கழுவிட்டுருக்கேன். கேக்கெலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். வீடியோவை பாருங்க பெரிய ஃபுல்லாக. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே பிரவீன். கை தட்டு அண்ணனுக்கு. அப்பா கூட்டு. ஹாப்பி பர்த்டே. அப்பா கூட்டு. அப்பா கூட்டு. தம்பி கூட்டு. தம்பி கூட்டு. பிரவீன் வாயெல்லாம் இது பண்ணாத, குழந்தைக்கு இது பண்ணாத, அசிங்கமாயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்பி இப்படி வா விளையாட்டு வெளிச்சு. என் பையனுக்கு புது ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள். என் குழந்தைக்கு விஷ் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் என் பையனுக்கு. இவர் தான் என் பெரிய பையன். கேக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். என் குழந்தைக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஃபீஸ் போடுறாங்க. எல்லோரும் கிராமத்துலலாம் கேக் வெட்டினா எல்லோரும் வீட்லேயும் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இதில் கொடுத்துருங்கப்பா, அந்த பேப்பர் மாதிரி. கொஞ்சம் பெருசு பெருசாக கொடுங்க, 1 கிலோ கேக் தானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்னென்ன செஞ்சுருக்கலாம், எப்படி செஞ்சுருக்கலான்னு பாருங்கள். வாங்க. பிரியாணி வாழலை எப்படி வந்துருக்கு போய். சிக்கன் பிரியாணிங்க, நல்லா கம்மாவும் வாசனை வந்து. நானாக செஞ்சேன்னா எனக்கே டவுட்டாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் வாசனையாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? எங்கள் வீட்டுக்காரே வாசனையாக இருக்குன்னு சொல்கிறாரு. எப்பயுமே வாயில் வந்ததே இல்லை. வேலைக்கு போயிட்டு கடகடன்னு வந்து செஞ்சாச்சு. பிரவீனுக்கு தான் இலை. இல்லை முட்டை மட்டும் தாங்க குறை, டைம் இல்லை. வாங்க மட்டன் கிரேவி. பர்த்டே பேபி வந்து மட்டன் கிரேவி கேட்டார், அதனால் வாங்கியாச்சு. சரி, வருஷத்தில் ஒரு நாள் குழந்தைக்கு இது எப்படி வாங்கி கொடுக்காது இருக்காதுன்ட்டு. அப்புறம் கொஞ்சமாக தயிர் வெங்காயம், ஏன்னா பனி பெய்யுது, சளி பிடிக்கும் எல்லாருக்கும். கொஞ்சமாக தயிர் வெங்காயம். இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி பர்த்டே பேபிக்கு செஞ்ச ஸ்பெஷலுங்க. எல்லோரும் ஏன் வருஷத்துக்கு வருஷம் செய்வேன் கேட்குறாங்க. நம்ம குழந்தை தாங்க, யார் செய்வா நம்ம குழந்தைய விட்டா. இவருது என் சின்ன பிள்ளை, அவங்க அப்பா அவருக்கு மட்டும் வாட்சி வாங்கி கொடுத்துட்டு வரான். அதனால் வந்து அழுதுட்டு இருக்கிறாரு. சமாதானப்படுத்துகிறோம். சரி உனக்கும் ஆச்சு. இப்போ அம்மா சம்பளம் வேணாலும் ஆச்சு. ஹாய் சொல்லு அழுவாத, கேமரா அப்படி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என் குழந்தைய எல்லோரும் வாழ்த்துங்க, ஒரு விஷஸ் பண்ணுங்கள்.